பட்டாசுல நெருப்பு வச்ச மாதிரி படபடங்கிறா. எனக்கு என்னவோ இவளை பார்த்தாலே பயமா இருக்கு. பயம் எதுக்குமா? திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். அந்த குற்ற உணருமா? போக போக எல்லாமே சரியாயிடும். யாருன்னு பாரு. யாரு? சிங்கப்பூர்ல இருந்து முத்து பேசுறான். பேசுங்க. எப்படியாவது பேசித்தானே ஆகணும். எப்பயாவது சொல்லித்தானே ஆகணும். சரி பார்வதி. ஹலோ. அறிவில்லையாப்பா உனக்கு? தெரியலையப்பா. எத்தனை தடவைப்பா ஃபோன் பண்றது? நான் என்ன பக்கத்துலயா இருக்கேன்? சிங்கப்பூர்ல இருக்கேன்லப்பா. கடைசி நிமிஷம் கல்யாணத்துக்கு என்னால வர முடியல. ஏன் தப்பு தான். அந்த கோவம் என் மேல உங்க எல்லாருக்கும் இருக்கும். அதுக்காக ஃபோன் பண்ணா கூடப்பா யாரும் எடுக்க மாட்டீங்க. அப்படி இல்லப்பா, இங்க நிலவரம் கொஞ்சம் சரியில்லை. கல்யாணம் தானே நடந்துச்சு, கப்பலா கவுந்து போச்சு. இல்ல உலகமே அழிஞ்சிருச்சா? கல்யாணம் முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு ஃபோன், ஒரே ஒரு ஃபோன் உங்க யார்கிட்ட இருந்து வரவே இல்லை. நான் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றீங்க. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, உனக்கு பண்ணா ரிங் போயிட்டே இருக்கு. சம்மந்தி வீட்டில் தீபாவுக்கு ஃபோன் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது. கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சா இல்லையா? கல்யாணம் நடந்ததுப்பா. அப்புறம் என்னப்பா கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லாம செத்த போன மாதிரி பேசுற? செத்த பணம் என்னைக்கிடா பேசியிருக்கு. நான் இன்னும் சாகல, கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா? இல்ல, அது ஒன்றும் இல்லைப்பா. அண்ணன் எங்க இருக்கான்? ரூம்ல. அண்ணி எங்க இருக்காங்க? ரூம்ல. ஓ சரி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவங்க ஏற்கனவே டிஸ்டர்பாக தான்பா இருக்காங்க. கல்யாணம் நடந்திருக்கு, உன் குரல்ல ஒரு சந்தோஷம் இல்லை. என்னமோ குழப்பம் நடந்திருக்கு. அது என்னன்னு யாருமே சொல்ல மாட்டேன்றீங்க. என்ன அந்த கிழவி மறுபடியும் ஏதாச்சும் குட்டையை கலப்புச்சா? சாச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. அப்புறம் என்னாச்சுப்பா? நீ முதல்ல அம்மா கிட்ட ஃபோன் கொடு. அம்மா தான் ஆல் இண்டியா ரேடியோ, எல்லாத்தையும் கரெக்டா சொல்லுவாங்க. அவங்க கிட்ட ஃபோன் கொடு. ஒரு நிமிஷம் இருடா, நான் பார்க்குறேன்டா. அவட்ட பேசணுங்கிறான். கிச்சன்ல இருக்கேன்னு சொல்லுங்க. டேய், இப்போதானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அம்மா கொஞ்சம் பிஸியாக இருக்காடா. ஏன்பா ஒரு மாதிரி மூடர் மாதிரி பேசுற? வீட்டில் கல்யாணம் நடந்திருக்கு, அந்த உற்சாகம் கொஞ்சம் கூட உன் குரல்ல இல்லையேப்பா. எல்லாத்தையும் ஃபோனில் பேச முடியுமா? நீ எப்போ வர அதை சொல்லு முதல்ல. இன்னும் 4-5 நாளில் வந்துடுவேன். சரி, நீங்கள் வா, மற்றதெல்லாம் நேரில் பேசிக்கலாம். இல்லைப்பா, அண்ணன் கல்யாணம் எப்படி? ஹலோ அப்பா, எதுக்கு ஃபோனை கட் பண்ணுறாரு? இதுக்கு மேலே இவனை சமாளிக்க முடியாது. என்னங்க கத்திரிக்காய் கட் பண்ணிட்டீங்களா? முடிஞ்சிருச்சு. என்னங்க இது, கத்திரிக்காய் வெட்டின உடனே தண்ணியில போட்டுறணும், இல்லனா கருத்துரும். இதுக்கு தானே தண்ணி பக்கத்துலயே வச்சிருந்தேன். அப்படியா? இதை யாருமே என்கிட்ட இதுவரை சொல்லவே இல்லை. ஏன் சொல்லல? இப்ப நான் உங்களுக்கு சயின்ஸ் பாடம் எடுத்துட்டு இருந்தா சமையல் முடியாது. அடடடடடா, சூப்பர் இளவரசி. நான் வேணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணட்டுமா? அதெல்லாம் வேண்டாம், நானே உரிச்சிடுறேன். என்ன இளவரசி, மணாலனே மங்கியின் பாக்கியமா? ஏண்டி அத காய்கறி அரியறதுக்காகவா சொன்னாங்க? அறிஞ்சா தப்பு இல்ல, 4 விஷயம் அறிஞ்சு வச்சுக்கணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. இந்த கார் டிரைவர் வேலை நல்ல சௌகரியமா இருக்கு. வேலை இருந்தா வேலைக்கு போகலாம், இல்லனா வீட்டுல வேலை செய்யலாம். விட்டா கிச்சன்லயே போய் சமையல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க போல இருக்கு. இந்த கிச்சன் சின்னது, 3 பேர் நிக்க முடியாதுல்ல. சரி, அப்பனா ஒண்ணு செய்வோமே, இதுக்காக பெரிய வீடு வேணா ஒண்ணு பாப்போமா? சேச்சே, சின்ன வீடு எப்பவுமே பெட்டர். ஐயோ, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலாமா? அன்னைக்கு ஒரு நாள் ஒரு கோடீஸ்வர கஸ்டமர் வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த பணக்காரர் கார்ல ஏற வந்தாரு. அப்போ வீட்டுக்குள்ள ஒருத்தர் போனாரு. அவரை பார்த்து, யார் நீங்க, யாரை பார்க்க போறீங்கன்னு பணக்காரர் கேட்டாரு. என்ன தெரியலையா, நான் உங்க மகன்பான்னு அந்த பையன் சொன்னாரு. இதை ஏன் சொல்றேன்னா, வீடு பெருசாக பெருசாக
உறவுகள் சிறுசாயிடுது. வீடு, பங்களா, பணம், காருன்னு வர வர பிரச்சனைகளும் வருதுன்னு அர்த்தம். எக்ஸ்கியூஸ் மீ. யாரு? ஹலோ வாங்க சார். ஓ, வாங்க வாங்க. வாங்க வாங்க உட்காருங்க. வா இளவரசி உட்காரு. உட்காருங்க. ஏன் சார் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் இங்க வந்துடுறீங்க. கோர்ட்டுக்கே போக மாட்டீங்களா? ஏங்க கோர்ட்ல இருந்தாங்க வரேன். அதை ப்ரூவ் பண்றதுக்காக ஒயிட் ஷர்ட் கவுனோடையாங்க சுத்த முடியும். ம். நான் இங்க வரது உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் வேற வழி இல்லை, காலத்தோட கட்டாயம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். எது வேணும் எது வேண்டாம், எதை நம்ம வெறுக்கிறது எதை நாம நேசிக்கிறது எதுவுமே நம்ம கையில இல்ல. நாம முடிவெடுக்க முடியாது. ஆனா என்ன விஷயத்தை பேசக்கூடாதுன்னு நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். கரெக்ட். ஆனா நீங்க என்னை மன்னிக்கணும் இளவரசி. நான் அதை பத்தி தான் பேச வந்திருக்கேன். பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு அதை விட்டு ஓடாதீங்க இளவரசி. இறுகி போய் கிடக்கிற அந்த முடிச்சில தான் உங்க 3 பேரோட வாழ்க்கையும் சிக்கியிருக்கு. அந்த முடிச்சு அவுத்தாதான் நீங்க 3 பேருமே நிம்மதியா மூச்சு விட முடியும். நல்ல பேரோ கெட்ட பேரோ நான் அந்த பொறுப்பை ஏத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு இதுல சப்போர்ட் சார். என்ன மறந்துட வேண்டாம். சொல்லுங்க சார். மகா ரொம்ப மனவிரக்தியில இருக்காங்க. நீங்க 2 பேரும் தான் அதுக்கு காரணம்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒண்ணுமே பண்ணலையே சார். எக்ஸாக்ட்லி. இப்ப பிரச்சனையே அதுதான். நீங்க எதுவுமே பண்ணல. சார் இவரோட ராசியே அப்படிதான். இவர் ஏதாவது பண்ணா பிரச்சனை, பண்ணலைன்னா அதை விட பெரிய பிரச்சனை. நீங்க 2 பேரும் மகா வரணும்னு வேணுனீங்க. அவங்க உங்களை ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணி காப்பாத்திட்டாங்க. அவங்க செஞ்ச உதவியை வாங்கிட்டு நீங்க 2 பேரும் சுலபமா அவங்கள மறந்துட்டீங்க. அவங்க இப்ப அப்செட் ஆகி குருஜி ஆசிரமத்துல போய் உட்காந்துட்டாங்க. அதுக்காக ப்ளீஸ் இளவரசி வேண்டாம். நீங்க என்ன சொல்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு தடவையும் நான் தான் சுப்பிரமணிக்கு சட்டப்படி மனைவி, மகா சட்டத்துக்கு அப்பாற்பட்ட மனைவி அப்படிங்கிற விவாதத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்காதீங்க. அப்படி ஒழிஞ்சிக்கிறது உங்களுக்கு வேணா வசதியா இருக்கலாம். ஆனா அது உங்க யாரு பிரச்சனையும் தீக்கலைங்கிறது தான் உண்மை. நம்ம தினம் வாழ்ற வாழ்க்கையில சட்டப்படி எத்தனை விஷயம் செய்யறோம், சட்டத்துக்கு மீறி எத்தனை விஷயம் செய்யறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை. ஏன் அப்படி இந்த வீட்டுக்கு வாட்டர் டாக்ஸ் ரெகுலரா கட்டுறீங்களா? அது அது வந்து அப்புறம் நம்ம நாட்டில் என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? இங்க யாரும் சட்டத்தை தண்ணி மாதிரி அத்தியாவசியமா யூஸ் பண்றது இல்ல. சட்டத்தை சென்ட் மாதிரி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால என்கிட்ட இனிமேல் தயவு செஞ்சு யாரும் சட்டத்தை பத்தி பேசாதீங்க. சரி, நான் நேரா விஷயத்துக்கே வரேன். நமக்குள்ள ஆடுற கண்ணாமூச்சி ஆட்டத்தை முதல்ல நிறுத்துவோம். மகா மனநிலை சரியில்லாம குருஜி ஆசிரமத்தில் போய் உட்காந்துட்டாங்க. இப்போ அவங்க கம்பெனி பிஸ்னஸ் நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. பல மாசமா அதை யாரும் கவனிக்காம இப்போ அது நஷ்ட கணக்கில் காட்டுது. மகா அவங்களுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. சுப்பிரமணியை ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இப்போ உங்க 2 பேரோட உதவி முக்கியமா தேவை. அதை செய்ய வேண்டியது உங்க 2 பேரோட முக்கியமான கடமை. நான் இந்த மாதிரி வந்து கேட்கறது மகாவுக்கே தெரியாது. தெரிஞ்சா கண்டிப்பா விட மாட்டாங்க. ஆனா இப்ப யாரும் ஸ்டெப் எடுக்கலனா மகா மாடி வீட்லேருந்து நடு ரோட்டுக்கு வந்துருவாங்க. நீங்க 2 பேரும் அவங்களுக்கு உதவி செய்ய போறீங்களா, இல்ல அவங்க செஞ்ச நன்றி கடனாவே காலம் முழுக்க உங்க முதுகுல சுமக்க போறீங்களா? கேள்வியின் நாயகனே, அவர் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லுங்க. ஏய், என்ன ஏண்டி முறைக்கிற? உன் பார்வைய உன் புருஷன் பக்கம் திருப்பு. வக்கீல் சார் சொல்றது 100க்கு 100 கரெக்ட். அதுக்காக நான் மகா கட்சின்லாம் நினைச்சுக்காத. உலகத்துல தப்பே பண்ணாத ஒரு மனுஷனை நீ காட்டிடு, நான் உனக்கு காலம் பூரா அடிமையா இருக்கேன். நாங்க யோசிச்சு முடிவெடுக்கிறோம். நாட் அ பேட் ஆன்சர். பரவாயில்ல, யோசிங்க. நான் மறுபடியும் வரேன். அதுவரையும் யோசிங்க. ராஜசேகரால அவங்க கம்பெனியில பல நஷ்டம், பல குழப்பம். இதை ஒருத்தங்களால கண்டிப்பா சரி பண்ண முடியாது. இந்த சமயத்துல சுப்பிரமணியும் நீங்களும் அவங்க கூட இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
இருந்தா நல்லா இருக்கும்னு தான் சொன்னேன், வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு சொல்லலையே. நான் மகாவோட சொத்துக்காக மட்டும் இதை சொல்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க எடுக்க போற முடிவில் தான் பல பேரோட வாழ்க்கையும் சந்தோஷமும் இருக்கு. ப்ளீஸ் நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. நான் வரேன். ஜெயந்தி, ஜெயந்தி, என்னங்க? என்ன வாங்கிட்டு வந்திருக்க பாரு, சீக்கிரம் கேடுவா. வரேங்க. ஐயோ ஜெயந்தி, 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 ஐயோ ஜெயந்தி, என்னாச்சு ஜெயந்தி? ஐயோ வயிறு வலிக்குது. என்னாச்சு? ஐயோ முடியலங்க. ஜெயந்தி, ஐயோ ஜெயந்தி, என்னாச்சு ஜெயந்தி? என் வயிறு வலிக்குது. என்னாச்சு ஜெயந்தி? ஜெயந்தி! ஐயோ பாக்யா, பாக்யா, என்னாச்சு? என்னடி ஆச்சு? ஊட்டில என் பொண்ணு மாடிப்படியிலிருந்து கீழே உருண்டு விழுந்து அவளுக்கு அடிபட்ட மாதிரி நான் கனவு கண்டேன். அப்பா கனவு தானே? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு எங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. அதுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால நிச்சயமா தாங்கிக்க முடியாது. அடியே, இவ்வளவு அக்கறை இருக்கிறவ ஜெயந்தி கூட துணைக்கு போகாம அவளை ஏன் தனியா அனுப்பியிருக்க? நான் எவ்வளவோ சொன்னேன், நானும் வரேன்னு பிடிவாதமா போறேன். இந்த நொடி காலை வச்சுக்கிட்டு மலை பிரதேசத்துக்கு போய் என்ன பண்ண முடியும்? இந்த சக்கரை நாக்காலிய மலையில எப்படி உருட்ட முடியும்? அப்படித்தானே என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதுவும் சரிதானே. ஊட்டி குளிரு உங்களுக்கு ஒத்துக்காதுன்னு மாப்பிள்ளை பிடிவாதமா சொல்லிட்டாரு. அதான் நான் போல. என் பேர பிள்ளைக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. அனாவசியமா புலம்பிக்கிட்டு இருக்காம பொண்ணுக்கு போன போட்டு விசாரி. நம்பர் தெரியாம தடவுறான் பாரு. அடியே, கண்ணாடி தான் எடுத்து போட்டு தொலைய வேண்டியதானே. இரு இரு, ரிங்கு போகுது. யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. மணி என்னாச்சு? ரொம்ப தேவை. மணி 2 ஆச்சு. நான் கனவு கண்ட மாதிரி ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா இந்நேரம் முழிச்சுக்கிட்டு தானே இருந்திருப்பாங்க. இவ்வளோ நேரம் ரிங்கு போகுதுன்னா நான் கனவு கண்ட மாதிரி எதுவுமே நடக்கலன்னு நினைக்கிறேன். நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பாதி ராத்திரில டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஊட்டி குளிருக்கு 2 பேரும் மரவட்ட மாதிரி சுருண்டு கிடப்பாங்க. நான் காலையில பேசிக்கிறேன். என்ன பண்றது? பாக்யம், இப்ப புலம்பாம பேசாம படுறி. யாராவது பாதி தூக்கத்துல என்னை எழுப்புனா பல்லு பதிரா மாதிரி பளிச்சுன்னு கடிச்சு வச்சிருவேன். அது ஒண்ணுதான் என்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம். தாயி படு, படுத்துக்க. மணி என்ன மண்ணாங்கிட்டு என்னன்னு கேட்டு கடவுளே. சந்தியாம்மா, சந்தியாம்மா,
யாருமா நீ? இங்க எந்த கேள்விக்கும் உனக்கு பதில் கிடைக்காதும்மா. கிடைக்கும் போதா கிடைக்கும். முதல்ல சாப்பிடு. முதல்ல சாப்பிடுமா. ஐயோ என்னம்மா, இன்னும் ஒரு இட்லி கூட சாப்பிடல, அதுக்குள்ள கை கழுவிட்டியம்மா. என்னால முடியல, முதல்ல இங்கேருந்து போங்க. என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. என்ன சாப்பிட்டாளா? உடம்பு சரியில்லை போல இருக்கு, ஒரே ஒரு இட்லி தான் சாப்பிட்டா. அதுக்காக கல்யாண சாப்பாடை போட முடியும்? உயிர் வாழ்றதுக்கு அது போதும். அவ அணு அணுவா சித்திரவதைப்பட்டு சாகணும். பாவங்க அந்த பொண்ணு, எதுக்குங்க அடைச்சு வச்சிருக்கீங்க? கௌரவமா இருந்த என்ன கேவலப்படுத்தி ஜெயிலுக்கு அனுப்பி வச்சா. அதனால என் சொத்து சுகம் சொந்தம் எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன். அவளை சித்திரவதை பண்ணாதான் என் நெஞ்சு ஆறும். இவர் நீ அவ மேல ஒரு கண்ணு வை. அவ தப்பிச்சா நீ உயிரோடவே இருக்க மாட்ட. புரிஞ்சுதா? சரி, நீ போய் உன் வேலையை பாரு. வெல்டன் சார். தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ஏற்கனவே பாம் ஸ்குவாட்ல ஒர்க் பண்ணதுனால ரொம்ப ஈஸியா பாமை செயலிழக்க வச்சிங்க. இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிருக்கும். வெல்டன் வெல்டன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த பாமை கல்யாண மண்டபத்தில் வெடிக்காம பண்ணிட்டோன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் சார். சரி, அந்த திருடனை பிடிச்சிங்களே, ஏதாவது குழு கிடைச்சதா? இல்லை சார், அந்த திருடனை பல கேஸில் அவன் ஒய்ஃபோட நான் பிடிச்சிருக்கேன் சார். இந்த மாதிரி பெரிய பெரிய கேஸுக்கெல்லாம் அவன் நிச்சயமாக போக மாட்டான் சார். இதில் வேற யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்க சார். அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அந்த ஆங்கிளில் தான் இந்த கேஸை நான் மூவ் பண்ணலான்னு இருக்கேன். அதே ஆங்கிளில் தான் இந்த வீடியோவையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ப்ளே பண்ணுங்க. கையில் பார்சல் வச்சிருக்கான் பாருங்க. கொஞ்சம் பின்னாடி வாங்க, ஜூம் போங்க. அந்த கிரீன் கலர் பாக்ஸ் வச்சிருக்கிறவனுக்கு யார்கிட்டயோ ஃபோன்ல பேசுறான் பாருங்க. இவனே தான் சார். இவனை பிடிச்சிட்டோம்னா நமக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் சார். சார், பல ஆங்கிள் அவன் ஃபோட்டோ இருக்கு சார். எல்லாத்தையும் சேகரித்து பிரிண்ட் அவுட் எடுங்க. அவன் ஃபோட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்புங்க. இவனை பிடிச்சாதான் உண்மையான குற்றவாளி யாரு, ஏன் இதை பண்ணாங்க, அவனோட பிளான் என்னன்னு தெரியும். எஸ் சார். ஏய் விடுறி, இன்னும் அந்த சந்தியா கல்யாணத்தில் நடந்த குழப்பத்தையே நினைச்சிட்டு இருக்க. கல்யாணம் தான் அந்த செல்வாக்கும் தீபாவுக்கும் நடந்து முடிஞ்சிடுச்சுல்ல. போக்கா, என் மனசு யாரில் சந்தியாவும் செல்வாவும் எப்படியெல்லாம் லவ் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஆரம்பத்துலேருந்து கடைசி வரல எனக்கு தான் தெரியும். ஆனால் கடைசி நேரத்தில் சந்தியா எப்படி திடீர்னு காணாமல் போவானோ, தீபா கல்யாணம் பண்ணால் மாறுவானோ, செல்வா அவ கழுத்தில் தாலி கட்டுவார்னோ, சத்தியமாக நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல. பாவம் சந்தியா,
உனக்கு சந்தியாவை பத்தின கவலை, எனக்கு தீபாவை பத்தின கவலை. தீபா இப்ப என்ன பண்றாளோ? ரிசப்ஷன்ல என் ஹேண்ட்பேக் காணாம போகும்போதே நினைச்சேன் அங்க ஏதோ ஒரு குழப்பம் நடக்க போகுதுன்னு. ஆமா, ரொம்ப நினைச்ச. சந்தியா எங்க போயிருப்பா? எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. தீபாவும் செல்வாவும் சந்தோஷமா இருப்பாங்களா? ஏய், எப்படி இருப்பாங்க? இஷ்டப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவங்களே கொஞ்ச நாள்ல சண்டை போட்டு ஒத்து போக மாட்டேங்கிறாங்க. இஷ்டம் இல்லாம கட்டிக்கிட்டவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் பழைய வாழ்க்கை மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா நானும் இவரை கல்யாணம் பண்ணிக்கும் போது விருப்பமே இல்லாம தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய சண்டைகள், சச்சரவுகள். வீட்டை விட்டு நான் வெளியில போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நடுத்தெருவில் நின்று இப்படி எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நாங்கள் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா வாழ்ந்தாலும் பிரச்சனைகள் மட்டும் தீர்ந்த பாடு இல்லை. இங்க பாரு, உனக்கு எந்த குறைச்சலும் இல்லை. பார்வை இல்லாதவங்க நம்மளை விட கம்மியாவா தூங்குறாங்க? அவங்களுக்கும் அதே தூக்கம்தான், நமக்கும் அதே தூக்கம்தான். நீயும் அதே மாதிரி தான், எல்லார் மாதிரி சகஜமா தான் இருக்க. நீ அடுத்தவங்க வாழ்க்கையோட உன் வாழ்க்கைய அனாவசியமா கம்பேர் பண்ணிக்காத. உன் எதிர்காலம் நல்லா இருக்கும். எதிர்காலமா? எனக்கா? ஆமா இளவரசி, உன் வண்டி தயாரா தான் இருக்கு. நீ தான் ஏற பயப்படுற, தயங்குற. அப்படின்னா? அதான் ஸ்வரூபன் அன்னைக்கே சொன்னார்ல, மகா கம்பெனி நஷ்டத்துல ஓடுது, உன்னையும் சுப்பிரமணி சாரையும் எடுத்து நடத்தி கொடுத்து மகாவுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னார்ல, செய்ய வேண்டியதானே நீ அதை மட்டும் நீ செஞ்சேன்னு வை, நீ எங்கேயோ போயிடுவ. ஆமாமா, நான் எங்கேயோ போயிடுவேன். ஏய், நான் அந்த எங்கேயோவ சொல்லல, சாதாரண எங்கேயோவ சொன்னேன். வாழ்க்கையில நீ நல்ல உயரத்துக்கு போவேன்னு சொல்றேன். அப்ப உன்னை பாக்கிறதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டியிருக்கும். பரவாயில்ல அபி, என்னை சிரிக்க வைக்கிறதுக்காக நீ அப்பப்ப காமெடி பண்றதா தான் நினைச்சுக்கிறேன். ஏய், நான் சீரியஸா தாண்டி சொல்றேன். 1940ஸ்ல அதிர்ஷ்டம் கூரையை பிச்சுக்கிட்டு வந்துச்சு. அப்புறம் 1950ஸ்ல வீட்டு கதவை தட்டிக்கிட்டு வந்துச்சு. நடுவுல 70s 80ஸ்ல காலிங் பெல்ல பிரஸ் பண்ணிட்டு வந்துச்சு. இப்பெல்லாம் மிஸ்ட் கால் தான். நாம திருப்பி கூப்பிட்டா நமக்கு அதிர்ஷ்டம். மிஸ்ட் கால்னு மிஸ் பண்ணிட்டோம், வாழ்க்கையே மிஸ் தான். ஏய், நிஜமா தான் சொல்றேன் இளவரசி, உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கு. நீ ஒரு தடவை ஸ்வரூபன் சார் சொல்ற மாதிரி தான் செஞ்சு பாரு, உன் வாழ்க்கையே தலைகீழா மாறிடும். உன் பேருக்கு ஏத்த மாதிரி நிஜமாவே நீ இளவரசி ஆயிடுவ.